உடச்சுங்க ஓத்தாளாக என்ன எரியா நீ வாசை திருறா எரியா நீ ஒர்றா நீ எவ்வளோ வேணும் ஓத்தா ஒர்றா உடச்சுங்க ஓத்தாளாக என்ன எரியா நீ வாசை திருறா எரியா நீ ஒர்றா நீ எவ்வளோ வேணும் ஓத்தா ஒர்றா யோ சேலம் ட்ரைனிங் சென்டரு சேலம் ட்ரைனிங் சென்டரா அங்க நடந்தோ ஏமாற்றமா பொதுமக்கள் காசை திருடிக்கிட்டு ரகுபதி ஏசிய வச்சு ஏமாத்திக்கிட்டு ரகுபதி ஓடியவன் இங்கே பாருப்பா ஊரே அவனை தேடுப்பா திண்டுக்கல் மாவட்டம் ரகுபதி திருட்டுத்தனம் இவன் யுக்தி மக்களிடம் வாங்கினா நல்ல அடி இனிமே செல்லாது ஓன் வித்தைப்படி உழைச்ச காசு போகாது ஓன் ஆட்டம் இங்கே நீடிக்காது வீடியோவை போடுங்க ரகுபதிய. இன்றைக்கி தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 இழுக்கும் 7.5 முக்கம் ரகுபதி. ஓகேவா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பசங்க வளவலன்னு போயிட்டே இருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய அசாட்டு இருக்க சொல்லி ஒரு கம்பெனியை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு 8 மாதத்துக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய என்னோடய டவுன்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கே நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த ட்ரைனிங் சென்டரை இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த கேபினில் உடஞ்சி கண்ணாடியில் உடஞ்சி அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது என்ன காரணம் ஏது காரணம்னு தெளிவாக முழுசாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். 3, 2, 1. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறத விட இந்த வீடியோ இருக்கக்கூடிய கம்பெனி அசாட் நிறுவனத்துக்கு போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அல்லது தமிழ்நாட்டு ஏஎஸ்எஸ் பாருங்கள், இல்லாட்டி இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏபிஎஸ் பாருங்கள். அப்போ தான் இந்த தமிழ்நாட்டோட நிலைமை என்ன நடக்குது, உங்கள் அசாட்டுடைய சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் அசாட்டை குறை சொல்ல கிடையாது, அசாட் இருக்க பீப்புள்களை குறை சொன்னேன், ஒரு சில பீப்புள்களை குறை சொன்னேன். ஓகே, இந்த கதைக்குள்ளே போகலாமா, எதுக்காக இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சேலம் அசாட் ட்ரைனிங் சென்டரை பற்றி ஆல்ரெடி நாங்களே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு சில டவுன்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த ட்ரைனிங் சென்டர் இப்போ இல்லை, உடச்சி சண்டையாகி பசங்களுக்குள்ளே அடிதடிப்பாகி ஏஎஸ்எஸ் அடிதடியாகி வெட்டுக்குத்தாகி நிறைய பிரச்சனை இருக்குது. அது என்னென்று ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக தெரியும். இந்த வீடியோவை எதுக்காக போடுறேன்னா, அங்கே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் கேசவனுக்கு வேண்டி தான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் நண்பனுக்காண்டி தான் இப்போ வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஏன்னா நாங்களும் அந்த அசாட் கம்பெனியில் தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளாச்சு. என்னுடைய நண்பன் பிரவீனும் சரி நானும் சரி நாங்கள் வெளியே வந்ததுக்கு பலாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ட்ரைனிங் சென்டரை நாங்கள் பொறுமையாக விட்டுட்டு வந்ததுக்கு ஒரே காரணம்னு பார்த்தோன்னா, என்னுடைய நண்பன் கேசவன் பார்த்தோன்னா அந்த இடத்துல இருந்தான்னு. ஸோ அவனை ஒரு ஏஸ் ஆகி நாங்கள் அழகு பார்க்கணும், சரி அவன் சம்பாதிக்கிற காசை வச்சு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமைக்காண்டி தான் பொறுமையாக போகணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நண்பனுக்கே இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி இன்றைக்கி ஒரு வாழ்க்கையே அவன் இழந்து நிற்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளத்தை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி அதை ஆகணும். மக்கள் பாருங்கள், மக்கள் பார்க்குறீங்களா இல்லையோ, கண்டிப்பாக அந்த ஏபிஎஸ் பாருங்கள். அவருடைய டவுன்லைன் பார்த்தோன்னா வினோத் ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போயிட்டு சொன்ன டைமில் வர முடியல, 2 நாள் கழித்து வந்திருக்காரு. ஓட்டு போன டைமுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தா இந்த 2 நாள் லீவுக்கு பழுதுனா மேலே இருக்கக்கூடிய ஏஎஸ்எஸ் மோகன் சின்னட்டும் மனோஜ் சின்னட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னால் 2 நாள் கழித்து தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து வினோத் ஊருக்கு ட்ரைனிங் சென்டருக்குள்ளே வந்திருக்காரு. ட்ரைனிங் சென்டருக்குள்ளே வரும்போது பார்த்தோன்னா அவருடைய அப்ளைன் கேசவன் பார்த்தோன்னா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. யார் பார்த்தோன்னா அப்ளைன் கேசவனும் அவருடைய அப்ளைன் மோகனும் 2 பேருமே பார்த்தோன்னா கால்குலேஷன் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த டைமில் வினோத் பார்த்தோன்னா ஏஎஸ்எஸ்ல போய் சொல்லியிருக்கான், சீனியர் நான் வந்துட்டேன் சீனியர் அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ளே இருந்து கனகராஜ் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காரு, உன்னை யார் உள்ளே வர சொன்னது, நாங்கள் தான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லிட்டோமே, ஒன்று யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சீனியர் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தமாரி பஞ்சாயத்து ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, இந்தமாரி வீட்டில் லீவு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனோஜ் சீனியர் சொல்லியிருக்காரு. பேசியிருக்கும் போது சரி ஓகே, இனிமேல் இப்போ இந்த மாதிரி லீவு போடாத, பெரிய பிரச்சனையாகும், உங்கள் அப்ளைன் தான் கெட்ட பேராகும், நல்லா போய் பசங்களை போய் நல்லா பாரு, நல்லா பிஸ்னஸ் பண்ணு, நல்லா சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சீனியர் சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு. வினோத்தும் சரின்னு சொல்லிட்டு 5 நாள் கழித்து வந்தனால சொந்த டவுன்லைன்களில் போய் பார்த்துருக்காரு. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்திருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி மேலே சரியாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் கேசவனும் சரி அவரோட அப்ளைன்
மோகனும் சரி 2 பேருமே கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. வெளியே வரும்போது பார்த்தோன்னா அவருடைய டவுன் லைன் வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆனந்தம். யாருக்குன்னா கேசவனுக்கு. ஓடி போய் தன்னுடைய டவுன் லைன்ட்ட போய் கேட்டிருக்காரு. என்ன வினோத்து ஊருக்கு போயிருந்தேன் 2 நாள் வேறு லீவ் ஆயிடுச்சு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது வினோத்தை சொல்லியிருக்காரு, இல்லைண்ணா நான் போய் அசாட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சம்பாதிக்கல, இன்னும் ₹1 கூட கொடுக்கல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் வைகிறாங்க, அத்தை மாமாலாம் நிறைய அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லும் போது கேசவன் வந்து வினோத்துக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பாக நின்று ஆறுதல் படுத்திருக்காரு. அப்படி தானே பேசுவாங்க, நானும் இந்த அளவுக்கு இருக்கல, கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிக்கிறட்டா நம்ம ஆயிடுவோம், நம்ம லைஃப்பை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் வந்து வினோத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது கேசவனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தோன்னா கேசவனோட அப்ளைன் மோகன் சீனியர் வந்து கால் பண்ணியிருக்காரு. மோகன் கால் பண்ணி வினோத் யார் வர சொன்னது, நாங்கள் தான் வர வேண்டாம்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேசவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. அப்போ கேசவன் எனக்கு தெரியல சீனியர், நீங்களும் நானும் தானே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், இவர் யார் உள்ளே விட்டான்னு எனக்கு தெரியல, இரு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்திட்ட வந்து திரும்பியும் கேசவன் வந்து கத்தி பேசியிருக்காரு. ஏன்டா உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாம்ல, ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைன்னா நான் ஏசிட்ட பார்த்தேன், மனோஜ் சீனியர் வந்து இனிமேல் இப்படி லீவு போடாத, சரியாக போய் பசங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி மோகன்கிட்ட போய் பேசியிருக்காரு. இந்தமாரி உன்னுடைய அப்ளைன் மனோஜ் தான் அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா திரும்பி பார்த்தோன்னா கோபியும் கனகராஜ் வந்து கூப்பிட்டு கேசவன்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்தமாரி சௌரியத்துக்கு லீவ் போட்டுருக்கலாமா, சௌரியத்துக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக பார்த்தோன்னா கேசவனை போட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது பார்த்தோன்னா வினோத்துக்கு அதுக்கு வந்துருச்சு. வினோத்து போய் டைரெக்டாக போய் ஏசிட்ட போய் கேட்டிருக்கான், கனகராஜுக்கிட்டையும் கோபிக்கிட்டையும், லீவு போட்டது நான், பிரச்சனை வர்றது என்னால், ஏன் என்னுடைய அப்ளைனை வந்து நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே கேட்க வந்தானே அப்படின்னு சொல்லி வினோத்து கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கேசவனுடைய ஒரிஜினல் அப்ளைன் பார்த்தோன்னா பிரவீன் என்னுடைய நண்பன், நானும் அவனுக்கு கிராஸ் லைனு, நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். எங்களை வந்து வெளியே பற்றிட்டாங்க. நாங்கள் பல லட்ச ரூபா கடத்திட்டு போயிட்டோம், களவாண்டிட்டு போயிட்டோம், பசங்களுடைய காசெல்லாம் களவாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கெட்ட பேர்லாம் சொன்னாங்க. அதையும் கேட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய ஏஎஸும் சரி ஏபியும் சரி ஒரு வார்த்தை எங்களை பற்றி கால் பண்ணி கேட்கவும் கிடையாது, விசாரிக்கவும் கிடையாது. சரி ஓகே போட்டோம், இன்றைக்கி என் நண்பனுக்கு ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வந்தாகணும், இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும், சரிங்களா? சரி இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வினோத் போய் பேசும்போது நீ கொஞ்ச நேரம் வெளியேறி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேசவன்ட்ட வந்து இந்தமாரி பேசியிருக்காங்க. அப்புறம் வினோத் வந்து உள்ளே போய் கொஞ்சம் ஆபாசமான கோபத்தில் வந்து வார்த்தைகளை விட்டுட்டார். அந்த வார்த்தைகளை விடும்போது பார்த்தோன்னா மோகன் என்ன சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு கிளம்பு, நீ இங்கே இருக்கன்னு அவசியமே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கேசவனுக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு, என்னோடய டவுன் லைன் வந்து போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கேசவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. காலையில் ஆல்ரெடி கால்குலேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து டவுன் லைனுக்கு வந்து ப்ராப்ளம் அதிகமாக பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி வந்து ஏஎஸ்எஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, வினோத்தை வந்து அனுப்பணும் அப்படின்னா கேசவனை வந்து அந்த இடத்துல இருந்து பிரித்தா மட்டும்தான் வினோத்தை அனுப்ப முடியும்னு ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணிட்டாங்க, கேசவனை வந்து கால் மேலே கால் பண்ணி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்து, நீ போய் டெமோ பண்ணியானும், க்ளோசிங் டெமோ நீ தான் கொடுத்தானும், உனக்கு அப்ரூவல் பேஜ் வேணும்னா நீ தான் போய் கிளாஸ் எடுத்தானும் அப்படின்னு சொல்லும் போது கேசவன் கேட்டிருக்காரு, என்னோடய டவுன் எல்லாமே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்க, அதுக்கு மண்டைய கழுவுற கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்த்துக்கிறேன் கேசவா, நம்ம பையன், நான் பேசிக்கிற எங்கேயும் போக மாட்டான், நீ போய் பயப்படாமல் போய் கிளாஸ் எடுன்னு சொல்ல கேசவன் மன உளைச்சல் ஆளாகி சரி இவங்க பேச்சை கேட்டு போய் கிளாஸ் எடுத்திருக்காரு. ஒரு 2.5 மணி நேரம் 2 கத்திட்டு வந்திருக்காரு. கத்திட்டு வந்து வெளியே வந்து என்னுடைய தம்பி வினோத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வெளியே வந்து பார்க்கும்போது வினோத்தை ஆளை காணோம். வினோத்துக்கு கால் பண்ணி கேட்கும்போது, நான் அந்த ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டேனே, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா ப்ராப்ளம்னும் போது என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னே, எனக்கு அது செட் ஆகலைனே, நான் அவங்ககிட்ட இருக்கணும் அவசியம் இல்லைனே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இப்போ கேசவன் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு, என்னடா இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லி சரி அவரோட டவுன்லைனை போய் பார்க்கலாம், வினோத்தோட டவுன்லைனை பார்க்கலான்னும் போது அவரோட டவுன்லைன் பார்த்தோன்னா சிவசக்தின்னு சொல்லி ஒரு தம்பி பார்த்தோன்னா என்னோடய அப்ளைன் வினோத்தே வீட்டுக்கு போயிட்டார். அவர்னால தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன், என்னோடய அப்ளைனே பற்றி விட்டாங்க, நான் இருக்க மாட்டேனே, நானும் என்னுடைய பசங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு சிவசக்தியோட பசங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ கேசவனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகிருச்சு, ரொம்ப கவலையும் ஆகிருச்சு. என்னடா இது 3 வருஷமாக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஆகிரும், நம்ம பசங்களையும் ஆக்கிடுவோன்னு ஒரு கனவோடு இருந்திருக்கோம், நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரவங்கள நம்ம பசங்களை இந்த அளவுக்கு பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாரு கேசவன். சரி கோவம் அடைஞ்சிட்டு போய் மோகன்கிட்ட போய் பேசியிருக்காரு, என்ன மோகன் அவள் என்ன தப்பு பண்ணா, ஏன் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கும் தெரியல இரு கேசவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனும் போய் மனோஜ்கிட்ட கேட்டிருக்காரு. மனோஜும் பார்த்தோன்னா 2 பேர்த்துக்குள்ளே இருக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப மனோஜ் சரி ஓகே பார்த்துக்கலாம், காலையில் ஆஃபீஸ் கூட்டுவாங்க
அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஆயிருக்கு. சரி, எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு டைரக்ட் பார்ட்னர் மதன் கிட்ட போய் கேட்போம், மதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதன்கிட்ட போய் கேட்டிருக்காரு. என்ன மதன், நம்ம பசங்கள வீட்டுக்கு போகிறேன்றாங்க, நீ என்னடா பண்ணுற, நீ என்னடா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அண்ணே, நம்ம மேலே இருந்த ஏசஸும் போயிட்டாங்க, அவங்களும் பார்த்தோன்னா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம், நமக்கு மேலே இருந்த அப்ரூவல் பேஜும் வீட்டுக்கு பற்றி விட்டாங்க, அவங்களும் ஏதோ சொல்லி சமாளித்தோம், இதுக்கு மேலே இருந்து நமக்கு அப்ளைன் ஜென்ரேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாங்க, அவங்களையும் காசு களவாண்டிட்டு போனாங்க, அப்படி போனாங்க இப்படி போனாங்கன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம மன உளைச்சல் தாங்கிக்கிட்டு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி சமாளிச்சிட்டோம்னே. ஆனால் இன்றைக்கி சப்போர்ட்டிவ்க்கு யாருமே கிடையாதுனே. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய கிராஸ் லைன் வினோத் தானே. அவர் தான் பார்த்தோன்னா எப்படி சம்பாதிக்கணும், எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோடய டவுன் லைனுக்கு எல்லாத்துக்குமே அவர் தானே சொல்லி கொடுத்தவர். அவர்னால தானே என்னுடைய பசங்களும் இவ்வளோ தூரம் இருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய நண்பன் வினோத்தே வீட்டுக்கு போகிறப்ப நாளைக்கு என்னுடைய பசங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் இருந்து வேஸ்ட்டுனே, நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு மதனும் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே மன உளைச்சல் ஆகி கேசவ் என்ன பண்ணிட்டாரு, சொந்த அப்ளைன்ட்ட போய் மோகன்கிட்ட போய் கத்திரிக்காரு. ஏன்டா கோத்தங்க அம்மா, உன்னால் இவ்வளோ நம்பி என்னால் என் பசங்கள்லாம் போயிட்டாங்க, என் டீம் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோகனும் பார்த்தோன்னா ரொம்ப மனோஜில் கத்திரிக்காரு. அப்போ இந்த டைமில் பார்த்தோன்னா கேசவனுக்கு மன உளைச்சல் ஆளாயிருச்சு. இவங்ககிட்ட பேசினாலும் வேஸ்ட்டு. சரி மோகன், என்னுடைய டவுன்லைன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, என்னோடய டைரக்ட் பார்ட்னர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நானும் வீட்டுக்கு போகிறேன் மோகன், என்னால் இருக்க முடியல, என்னால் சர்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேசவன் மன உளைச்சல் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த டைமில் பார்த்தோன்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு மோகன் மிஸ்டர் ஏஸ், அவர் என்ன சொல்லியிருக்காரு, டைரக்ட் பண்ண நீ போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணுறது, நானும் வீட்டுக்கு போகிறேன்டான்னு சொல்லி மோகனும் சொல்லியிருக்காரு. மோகன் போய் மனோஜிட்ட சொல்லியிருக்காரு, அவரோட அப்ளைன்ட்டு நான் என் டவுன்லைன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னும் போது அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்களாம் என் டவுன்லைன், நீங்கள் இல்லாமல் உங்களை வச்சு நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், என்னால் இருக்க முடியாது, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சீனியர், மோகன் சீனியர், மிஸ்டர் அப்புறம் என்னுடைய நண்பன் கேசவன் எல்லாமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பும்போது, சரி ஒரே தான் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட பார்த்தோன்னா மிஸ்டர் ஏஸ், கோபி, கனகராஜ் இவங்ககிட்டலாம் கேட்டிருக்காங்க. ஏன்டா கோத்தா உன்னை நம்பி வந்ததுக்கு, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி, இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி என்னோடய பசங்களை பூரா அமுச்சு விட்டு நீ நல்லா இருப்பியா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவனுங்கனால எதுவுமே பேச முடியல, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கார். கேசவன் பார்த்தோன்னா சரி இவங்ககிட்ட பேசினா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகாத குறையில் வீட்டுக்கு வந்து ஊருக்கு போன டவுன்லைன்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸும் சரி கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட அந்த டவுன்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா என்னை தப்பாக எடுத்துக்கிறாத, இவ்வளோ இதுக்கும் காரணம் பார்த்தோன்னா ரகுபதி தான் காரணம், நான் வந்து ரகுபதியை அடித்தே ஆகணும், ரகுபதியை அடிக்காமல் எனக்கு மனசு ஆறாது, நான் ரகுபதியை அடித்தே ஆகணும்னு சொல்லும்போது கேசவன் நான் சொல்லிட்டேன், சரி ஓகே நீங்கள் அடிங்கடா, நான் பார்த்துக்கிறேன், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறவனா காலில் ரகுபதியை அடிக்கணும்னு சொல்லிட்டு கோபிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, உன்னோட அப்ளைன் ரகுபதி நாங்கள் அடித்தே ஆகணும், நீ உள்ளே வந்தோன்னா உனக்கும் அடி விழுகும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் பார்த்தோன்னா ரகுபதி அடிக்கிறதுக்காண்டி பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரகுபதி வராமல் கோபி வந்திருக்கான், கோபி கூட கனகராஜ் வந்திருக்கான். இவங்க 2 பேர்த்தையும் கேள்வி வைக்க மனோஜ், மோகன் ஏன்டா கோத்தா அவனை நம்பி வந்ததுக்கு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மோகன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கேசவையும் பார்த்தோன்னா வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஒரு வீடு கட்டிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கேசவை வந்து கோபிகிட்ட கேட்டிருக்கான், ஏன்டா உங்ககிட்ட வந்து என்னுடைய தம்பியா, என்னுடைய அண்ணனா, என்னுடைய கஷ்டத்தெலாம் சொல்லி அழுதுருக்குனடா. அப்போ கோபி என்ன சொல்லியிருக்கான், அழுகலாம் போது நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் இப்படி தான் எங்களையும் சொன்னார், நான் பார்த்துக்கலாம் யோகேஷ், நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. கடைசி வரைக்கும் பிழைக்க வைக்கல. அந்த மன உளைச்சலில் கோபியை வாடா போடான்னு சொல்லி அடிக்க கை நீட்டிட்டார் கனகராஜியும். கோபியும் மன உளைச்சலாகி கேசவ் வந்து 2 பேர்த்தையும் அடிக்க போயிட்டார். அடிக்க போகிறப்ப 2 பேர்த்தினால எதுவும் பேச முடியல. சரி ஓகே, இவங்க கிட்ட பேசுறதுனால வேஸ்ட்டு, ரகுபதி வரட்டும், அவனை மண்டையை உடைக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் ரகுபதி வரான். ரகுபதி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன பசங்கள்லாம் போயிட்டாங்க, என்ன வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளே போக வந்தேன்னு சொல்லி திமிரா பேசியிருக்காரு. திமிரா பேசும்போது கேசவன் சொல்லியிருக்காரு, பசங்கள்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, அதனால் நின்று பேசிகிட்ருக்கோன்னு சொல்லும் போது ரகுபதி கேட்டிருக்காரு, எதனால் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் தான் அந்த பசங்களை போகாமல் என்ன பண்ணி போடுவேன், ஏது பண்ணி போடுவேன், அடிச்சு போடுவோமா, மழுக்கட்டி போடுவோமா, நெஞ்சு திமுத்து வந்திருக்கேன். ஏன்னா அந்த கொடுக்கு ஆல்ரெடி இந்த ரகுபதி பார்த்தோன்னா மண்டைக்கு ஒன்றுக்கு ஆகாதவன், என்கிட்டே பார்த்தோன்னா நெஞ்ச தூக்கி ஒரு நாள் நின்றுருக்கான். அப்போயே அவனை அடித்து அட்டியில் மூஞ்சிலாம் குழச்சிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்னுடைய நண்பன் இதுக்கு முதல் கனெக்ஷனையும் பார்த்தோன்னா கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கான். இவன்லாம் எந்த ஆள், என்ன எங்கே பிறந்து வந்தான், எப்படி பெற்று வளர்த்தாங்களா, செஞ்சு வளர்த்தாங்களா, தவிட்டுக்கு வாங்கினான்னு தெரில. இவன் ஒரு ஆள்றாண்டு இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு பல பேர் ஆடிட்டுருக்கானுங்க. சரி ஓகே, அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது கேசவன் வந்து கேட்டிருக்கான். அப்போ கேசவன் வந்து கேட்கும் போது ரகுபதி அப்புறமும் தன்னுடைய தன்மானத்தை இழக்காமல், இதில் என்ன இருக்குது, நான் கேட்கக்கூடிய விஷயத்தானே கேட்டேன், இது தப்பு ஒன்றும் கிடையாது தானே,
உண்மையை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரூடாக பேசியிருக்காரு. கேசவனுக்கு வந்து கோபம் வந்திருக்கு. கோபம் வரும்போது நீ என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரகுபதி வந்து மரியாதையை பேசுன்னு சொல்லியிருக்காரு. அப்படித்தான் பேசுவேன், என்ன செய்வேன்னு கேட்கும்போது ரகுபதி அப்புறமும் கேசவன்கிட்ட சொல்கிற தூக்கி ஒன்று ட்ரைனிங் சென்டருக்குள்ளே போய் பேசுவோம், அப்படி இல்லையா வெளியே வா தனியாக நின்று பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எங்கள் கிட்டே பேசின மாதிரி நாங்கள் தான் பாவம் பெரிய பையன்னு சொல்லி மரியாதை கொடுத்துட்டு வந்தோம். பட் கேசவன் என்ன பண்ணிட்டான், உன்னால் முடிஞ்சதை காட்டுறா, நீ எங்கே வேண்டாலும் போ நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லி கேசவனும் ரெடியாக கூப்பிட்ருக்காரு. அப்படி கூப்பிடும்போது ரகுபதி பயந்துட்டார். அவரால் எதுவுமே பேச முடியலை. ஆல்ரெடி ரகுபதி அடிக்கிறதுக்காண்டி தான் ஆல்ரெடி இவங்க ரொம்ப மன உளைச்சலில் நிற்கிறாங்க. ரகுபதி ஓவராக பேசும்போது கேசவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு செங்கக்கலை எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து நின்று நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு நீ சரியாக ஆன்சர் பண்ணலாட்டி ரகுபதியோட மண்டை உடையும், அப்படி இல்லாட்டி ட்ரைனிங் சென்டர் உடையும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வாக்குவாதத்தை உருவாக்கும் போது இடையிலே பார்த்தோன்னா அவரோட டவுன்லைன்ஸ் பார்த்தோன்னா 2 பேர் நீங்கள் பேசிகிட்டே இருங்க, இவன் பேச்சை கேட்கும்போது எனக்கு சூடாயிருது, நான் போய் ஒரு ட்ரிங்க்ஸ் அனுப்பிட்டு வரேன், நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ கேசவ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, என்னோடய டவுன்லைன் வினோத் என்ன பண்ணால், லீவுக்கு வீட்டுக்கு தான் போனால், சரி தப்பு தான், இந்த தப்புக்கு நீ என்ன சொல்லணும்னு சொல்கிற, நீ என்ன எதிர்பார்க்கணும்னு நினைக்கிற, உங்ககிட்ட காலில் விழுந்து பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவங்க எதுவுமே எந்த கேள்விக்குமே ஆன்சர் பண்ணலை. கோபி, கனகராஜ், ரகுபதி எல்லாமே வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்திருக்காங்க. கேசவனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆனதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு செங்கக்கல்லை பாதியை உடைச்சி கோவத்தில், ஏண்டா கோத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டேடா அப்படின்னு சொல்லி எரிஞ்சிருக்காரு. அது எரிஞ்சு எங்கே போயிருக்கு அப்படின்னா, கேபினோடைய ஒரு கதவு கிட்ட போயிருக்கு. கண்ணாடி உடைய கிடையாது, அந்த கதவு இருக்கக்கூடிய கம்பி மட்டும் நெளிஞ்சிருக்கு. அந்த கம்பி நெளிஞ்சுக்கு இருக்கக்கூடிய டைமில் பார்த்தோன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய அவரோட டவுன்லைன்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் கோவப்பட்டு கேபினை அடிக்க போயிட்டார். இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பசங்க எல்லாமே பார்த்தோன்னா சேரை எடுத்து அதை எடுத்து அந்த கேபினவே அடித்து நொறுக்கிட்டாங்க. ரகுபதி மேலே காட்டக்கூடிய கோபத்தை அந்த கேபின் மேலே காட்டியிருக்காங்க. அப்போ கேசவன் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே இவனை பேசணும்னா வேஸ்ட்டாக, இவன் செத்த பாம்புடா தம்பியா, வாங்கடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பசங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கி ரகுபதி அப்புறமும் பார்த்தோன்னா நான் தான் பெரிய புளித்தி மாரி அங்கே இருக்கார். இதனால் பார்த்தோன்னா நிறைய மன கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரகுபதி ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் பேச்சை கேட்டு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 எஸ் கோபியும் சரி கனகராஜும் சரி, கோபிலாம் நிறையா மரியாதை உள்ளவே நல்ல தங்கமான மனுஷன்தான். ஆனால் இன்றைக்கி அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அவன் கொட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு சுற்றி திண்டு கறி வளர்த்துட்டானுங்க. சொல்லுவாங்கள்ல, எச்சியை திண்டு நாய் சொன்ன கண்டு அடுத்தப்பட்ட போகாதுன்ற மாதிரி அவனுக்கு கீழே போய் எச்சியை திண்டு பழகிட்டானுங்க. அதனால் அவன் காலுக்குள்ளேயே போயிட்டானுங்க. நிறையா நண்பனை பகைச்சிக்கிட்டானுங்க, நிறைய வாழ்க்கையை பகைச்சிக்கிட்டானுங்க. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 300 கணக்கான பசங்க எல்லாமே பார்த்தோன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த பசங்களுக்கு வாழ்வாதாரம் யார் சொல்ல போகிறா, அந்த பசங்க ஒவ்வொருத்தவங்களும் 50,000 போட்டிருக்காங்க, அந்த பசங்களுக்கு யார் சொல்ல போகிறா. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசங்களும் பார்த்தோன்னா 3 வருஷம் 2.5 வருஷம் அங்கே இருந்திருக்காங்க. எல்லாமே மன உளைச்சலாகி அழுதுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அழுகைக்கு காரணம், அதுக்கு யார் சரி பண்ணுவா? இந்த தமிழ்நாட்டுடைய அசாட் கம்யூனிட்டி என்டர்பிரனர் இருக்கக்கூடிய ஏசஸ் பதில் சொல்லுமா, அல்லது இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ரோஷன் சிங் பதில் சொல்லுமா, அல்லது இந்த கம்பெனியோடைய ஸ்டேட் மேனேஜர் மதுசூதனன் பதில் சொல்லுவாரா? ஏன்னா மதுசூதன் தான் சொல்லுவார், இந்த இடத்துல ரகுபதி தான் இந்த ட்ரைனிங் சென்டரை தூக்கி நிப்பாட்டினார். தூக்கிண்டு அவர் பெரிய புளுத்தியை கூட தூக்கலன்னு சொல்லி இந்த ட்ரைனிங் சென்டர் இப்போ தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவரை சைபர் கிரைம் ஆஃபீஸில் அடைங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் அடைக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பதில் நாங்கள் எடுக்கணுமோ எடுக்கிறோம். இப்போ அந்த ட்ரைனிங் சென்டர் எப்படி என்ன நிலைமையில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பசங்க எந்த மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன். அந்த கிளிப்பை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, அடுத்த விஷயங்கள் பேசலாம். உடச்சுங்க ஓத்தாளாக என்ன எரியா நீயே வாசை திருறா எரியா நீயே ஒர்றா, நீ எவ்வளோ வேணும் ஓத்தா ஒர்றா. இந்த வீடியோ எடுத்து சேர் எடுக்கக்கூடியோட பையன் ரொம்ப தங்கமான பையன். இந்த அளவுக்குலாம் கோவப்பட்டதை நாங்கள் பார்த்த சரித்திரமே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்து இவ்வளோ லட்ச ரூபாய் இழந்து இன்றைக்கி வீட்டு அப்பா அம்மாவை போய் சொல்லி பல லட்சம் போது அவருடைய மன வேதனை எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மன வலிமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க. பல பசங்க கண்ணீரோடு போயிருக்காங்க. பல இன்ஃப்ளூயன்சஸ்
நம்ம இன்றைக்கி பொழைச்சிட மாட்டோமா நாளைக்கு பொழைச்சிடமான்னு பல கஷ்டத்தில் போயிருக்காங்க. அந்த அழுகைக்கும் அந்த கண்ணீர்களுக்கும் சேம் பல ஏசஸ் பார்த்தோன்னா அவங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், குடும்பத்தை கழிக்கணும்னு சொல்லி பல ஏசஸ் கடனை வாங்கி கூட அந்த இடத்துல சர்வே பண்ணி அந்த ஏசஸுக்கும் வருமானம் கிடைக்காம, என்னுடைய நண்பன் கேசவனுக்கும் வருமானம் கிடைக்காம, என்னுடைய தம்பிகளுக்கு பல பேருக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி லைஃபு போய் இன்றைக்கி எல்லாமே தங்க வீடு இல்லாமல் அவங்களுடைய வேலையை தேடி போகிறாங்கன்னா 2.5 வருஷம் ஒருத்தவன்ட்ட போய் வேலை பார்த்த இடத்துல மன உளைச்சல் ஆளாகி இன்றைக்கி அந்த தம்பிகளெல்லாம் போகிறாங்கன்னா என்னுடைய தம்பிகளுக்கு என்ன பதில் என்று இந்த அசாட் நிறுவனம் சொல்லணும். இந்த ரகுபதி என்னன்னு சொல்லணும். இந்த ரகுபதியெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி ஓட்டிகிட்ருக்காரு. அதாவது பார்த்தோன்னா வெளிநாட்டு பணத்துலையோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே ஒரு பையனை கூப்பிட்டு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஏடிஎம் புக்கு வாங்கி கொடுத்து சிம்மு வாங்கி கொடுத்து அந்த காசை விற்றுட்டு போயிடுவார். அந்த புக்கில் பார்த்தோன்னா 10,000 1 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம் கணக்கு வரைக்கும் மாற்றுறாங்க. இந்த மாதிரி தான் அவர் சைடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவன் கழுத்தில் ஒரு தங்கச்சங்கிலி கையில் ஒரு தங்கச்சங்கிலி போட்டிருக்கான். இதெல்லாம் கேட்டால் சம்பாரித்த மாதிரி போட்டிருப்பான். வெறும் ஒரு 7,000 ரூபா செயினியை நான் ரோலக்ஸ் வாட்ச் நான் 20,000 கொடுத்து வாங்கியிருப்பான். டப்பா கூதி. இதை விசாரிக்குமா தமிழ்நாடு அரசு.